Hi students, welcome to IIS Academy. So video வந்து அனைக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 4 எகனாமிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் மானிட்டரி பாலிசி பணவியல் கொள்கை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சார் பேர் சொல்வீங்க சார் பணவியல் கொள்கை மானிட்டரி பாலிசி குரூப் 2 குரூப் 1 சிலபஸ் அது குரூப் 4 சிலபஸ்ல டைரக்டா இல்லையே சார் அப்படிம்பீங்க. அது RBI இருக்கு. ஓகேவா? அப்ப RBI தான் மானிட்டரி பாலிசியை பாத்துக்கிறது. அப்ப RBI யோட பணிகள்ல தான் மானிட்டரி பாலிசி பணவியல் கொள்கையும் வருது. கரெக்டா? அப்ப இன்டைரக்டா RBI சிலபஸ்க்குள்ள மானிட்டரி பாலிசி பணவியல் கொள்கை விழுந்திருக்கு. அதனால மானிட்டரி பாலிசி பணவியல் கொள்கையில இருந்தும் கேள்வி வரும். ஓகேவா? சோ இந்த மானிட்டரி பாலிசி பணவியல் கொள்கையை பத்தி நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ரைட்டா? சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். யாராவது ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சேம் டைம் வீடியோ லைக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. புரியுதா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட எகனாமிக்ஸ் கிளாஸஸ் நேச்சர் ஆஃப் இந்தியன் எகனாமி, 5 இயர் பிளான், நிதி ஆயோக், பிளானிங் கமிஷன், RBI பத்தியே போட்டுருந்தோம். இந்த எல்லா வீடியோஸும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. எகனாமிக்ஸ்க்கான பிளேலிஸ்ட் நான் வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸும் வரும். இந்த வீடியோ இதுக்கப்புறம் போட போற வீடியோ எல்லாமே இதுல வரும். வரிசையா பாருங்க, அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? இப்போ வாங்க நம்ம வீடியோ போயிடலாம். இந்த மானிட்டரி பாலிசில மிக முக்கியமா இருக்கக்கூடிய விஷயம் புரியுதா? ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் கூட அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்ல. ரெப்போ ரேட் தான் மானிட்டரி பாலிசியை தீர்மானிக்கிறது. புரியுதா? ஏன்னா இது மறைமுகமா நமக்கு இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் விஷயத்துல கூட இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும். புரியுதா? இந்த ரெப்போ ரேட்டை ஃபிக்ஸ் பண்றது யாருன்னா RBI. எப்பவுமே 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்துவாங்க, இல்ல குறைப்பாங்க, இல்ல அப்படியே வச்சிருப்பாங்க. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி. புரியுதா? இந்த ரெப்போ ரேட் நம்ம என்ன அப்படிங்கறத தெளிவா பார்த்தலாம். அப்புறமா நான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன சொல்றேன். முதல்ல ரெப்போ ரேட், தமிழ்ல ரெப்போ வீதம் சொல்லுவாங்க. ரெப்போ ரேட்னா என்னன்னா, இப்ப நமக்கு எக்கனாமி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் RBIன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அப்புறம் பேங்க்னு ஒன்று இருக்கு, அப்புறமா பீப்புள் மக்கள் அப்படின்னு இருக்காங்க. புரியுதா? எங்க பணம் அச்சடிக்கிறாங்க? RBI தான் பணம் அச்சடிக்கிறாங்க. பணத்தை அச்சடிச்சு அதை உள்ள நாட்டுக்குள்ள செலுத்தினாதான் எக்கனாமிங்கிறது நவரும். பணம் அச்சடிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னா வேஸ்ட். அப்போ RBI பணத்தை உள்ள திணிக்கணும்னா டைரக்டா பீப்புள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. இப்போ யார்கிட்ட கொடுப்பாங்க? பேங்க்ல கொடுப்பாங்க. எப்பவுமே எங்கேயுமே பணம் கொடுக்குறாங்கன்னா ஒரு வட்டி இல்லாம கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? அப்ப RBI பேங்க்குக்கு கடன் கொடுக்கும். தன்னோட பணத்தை கொடுக்குற அதுக்கு பேர் கடன். கடன் கொடுத்தா அது ஒரு வட்டியில வச்சுதான் கொடுக்கும். அந்த வட்டியை திரும்ப யார் கட்டுவா? பேங்க் தான் RBI கட்டுவாங்க. புரியுதா? அப்ப RBI மற்ற வங்கிகளுக்கு கடன் அளிக்கும் வட்டி தொகைக்கு பேர் தான் ரெப்போ ரேட். அதுக்கு பேர் தான் ரெப்போ ரேட். இவங்க பணத்தை இவங்களுக்கு கொடுக்கணும். புரியுதா? அப்ப இப்ப RBI பேங்க்கு கடன் கொடுத்தா அதுக்கு பேர் ரெப்போ ரேட். இதுவே ஒரு சில நேரம் பேங்க் RBIக்கு கடன் கொடுக்கும். ஏன்னா அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் சொல்றது. அப்ப ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் புரிஞ்சிருச்சா? ரைட். இப்ப நான் அந்த ரெப்போ ரேட் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப கம்மியா இருக்கு. எப்பவுமே வட்டி கம்மியா தான் கடன் அதிகமா வாங்குவாங்க. அப்ப ரெப்போ ரேட் கம்மியா இருக்கிறப்ப பேங்க் RBI எடுத்து பணத்தை நிறைய வாங்கும். பேங்க்ஸ்ல பணம் நிறைய இருக்கு. புரியுதா? எப்போ ஒரு பேங்க் டெவலப் ஆகும்னா தன்னிட்ட இருக்க பணத்தை லோன் கொடுத்து அந்த வட்டியை வாங்க தான் பேங்க் டெவலப் ஆகும். இப்ப பணம் நிறைய வந்துருச்சு, அதை வச்சுக்கிட்டே இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா வச்சுக்கிட்டே இருந்தா இவன் திரும்ப கட்டணுங்க. அப்ப பேங்க் என்ன பண்ணும்? தன்னிட்ட இருக்க பணத்தை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும். எப்ப இந்த ரெப்போ ரேட் கம்மியா இருந்து RBI பேங்க் காசை கொடுத்து பேங்க் நிறைய காசு இருந்ததுன்னா பீப்புளுக்கு பணத்தை நிறைய உள்ள தள்ளணும்னு பேங்க் நினைக்கும். இப்ப பீப்புள் என்ன நினைப்பாங்க? உன் பணத்தை நான் வாங்கணும்னா நீ வட்டி கம்மியாவே எப்பதான் நான் வாங்குவேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பேங்க் ரேட்னு ஒண்ணு இருக்கும். என்ன பேங்க் ரேட்னு ஒண்ணு இருக்கும். அதை கொஞ்சம் பேங்க் என்ன பண்ணுவாங்க? அந்த கன்சர்ன் பேங்க் குறைப்பாங்க. உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், எல்லா பேங்க்கும் சொல்றேன். எல்லா பேங்க்கும் அவங்களோட பேங்க் என்ன ரேட்டு வட்டியை இது என்ன பண்ணுவாங்க? குறைப்பாங்க. இப்ப பேங்க் ரேட் குறைஞ்சிரும். பேங்க் ரேட் குறைஞ்சா பீப்புள் என்ன பண்ணுவாங்க? பணம் நிறைய போகும். அப்ப பீப்புள்ஸ்ட மணி அதிகமாகும். ஓகேவா? மணி கொஞ்சம் பீப்புள்ஸ்ட அதிகமாயிடும். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பைக்கோ இல்லை ஒரு ஸ்கூட்டியோ ஏதோ ஒரு பைக் உங்களுக்கு வாங்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. உங்கள்கிட்ட ஒரு 40,000 ரூபாய் பணம் இருக்கு. ஓகேவா? அதோட விலை ஒரு 60,000 வச்சுக்கோம். உங்கள்கிட்ட 40,000 இருக்கு, அது 60,000. நீங்க அதை வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. ஏன்னா 60,000 இருக்கிறத 40,000 வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? வாங்க முடியாது. இதே உங்கள்கிட்ட ஒரு 60,000, 80,000, 1 lakh வந்துருச்சுன்னா ஜாலியா வாங்கிடுவோம். அப்ப உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுதுல, டிமாண்ட், ஒரு ஆசை உருவாதுல, அந்த ஆசையை கிரியேட் பண்ணது நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க இல்ல, உங்கள்கிட்ட இருக்க பணம் தான் முடிவு பண்ணுது. புரியுதா? அப்ப நீங்க ஒரு பொருள் நான் ஆசைப்படுறீங்கன்னா அது நீங்க இல்ல, உங்கள்கிட்ட இருக்க பணம் அதுதான் உங்களுக்கு ஆசையை ஏற்படுது. பணம் இல்லைன்னா ஆசைப்பட மாட்டோம்ல, வாங்க மாட்டோம்ல. அப்ப தேவையை உண்டாக்குறதே இங்க பணம் தான். அப்ப மக்கள்கிட்ட பணம் அதிகமாயிடுச்சுன்னு வைங்களேன், எல்லா மக்களுக்கும் தேவை, அந்த டிமாண்ட் பாத்தீங்கன்னா அதிகமாகும்.
எக்கனாமில டிமாண்ட் சப்ளைன்னு ரெண்டு விஷயம் இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கும் நடந்து வரக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு விஷயம் தான் எக்கனாமிங்கிறது. என்ன இப்ப இந்த ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை குறைச்சு பேங்க் ரேட்டை குறைச்சு மக்கள்கிட்ட பணம் அதிகமாகி டிமாண்ட் அதிகமானதான் சப்ளைக்கு தெரியாது. சப்ளைனா நான் எல்லாரையுமே சொல்றேன். ஒரு தங்கம், நகை, பெட்ரோலு, காய்கறி, சந்தை, பொட்டிக்கடை. சந்தையில காய்கறி விற்கிற அம்மாவுக்கு ஆர்பிஐலாம் தெரியாது. அவங்க டெய்லி ஒரு 10 காய்கறி விற்கும், 20 காய்கறி விற்கும் தான் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க சப்ளை. திடீர்னு அப்படி டிமாண்ட் அதிகமாச்சுல அது சப்ளை செய்ய தெரியாது. இன்னொன்று உங்கள்கிட்ட ஒரு குட்டி கதை மாதிரி ஒன்று சொல்றேன். இப்ப ஒரு ப்ராடக்ட், ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு 2 பேர் போறாங்க. ஒரே ப்ராடக்ட் தான் இருக்கு, ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கு. சப்ளை அதாவது டிமாண்ட் அதிகமான சப்ளைக்கு தெரியாதுல்ல, அதனால சொல்றேன். ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கு. இந்த கடைக்காரனுக்கு 2 கஸ்டமருமே ரொம்ப வேண்டப்பட்டவர். 2 பேருமே வித்தியே ஆகணும். இது ஆனா ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கு. என்ன 2 பேருமே இவர் வந்து ஒரு 1500 ரூபா வச்சிருக்காரு, அது 1000 ரூபா வச்சிருக்காரு. இந்த ப்ராடக்டோட விலை 800 ரூபான்னு வச்சுக்குவோம். 2 பேருமே வாங்கிடுவாங்க. சண்டை வரும் ஒரு இடத்துல. ஆனா இப்ப இது ஒரு 1000 ரூபான்னு ஆகுது. இவர் மட்டும் 2 பேருமே வாங்கிடுவாங்க. 1200 ஆயிடுச்சுன்னா இவரால் வாங்க முடியாதா? அவர் ஆரம்படியாக போயிடுவார். அப்ப இவர் கொண்டு வாங்கிடுவாரு. ஸோ டிமாண்ட் அதிகமாகி சப்ளை அப்படியே இருந்ததுன்னா உங்களுக்கு ரேட் என்ன ஆகும்? விலைவாசி அதிகமாகும். அப்ப டிமாண்ட் அதிகமானனால ரேட் அதிகமாகுதுல, இதுக்கு பேரு இன்ஃபிளேஷன், பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப விலை அதிகமான அது பேர் இன்ஃபிளேஷன், பணவீக்கம். அதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சேம் டைம் டிமாண்ட் அப்படியே இருந்து சப்ளை குறைஞ்சாலும் விலை அதிகமாகும். என்ன இப்ப இதெல்லாம் ஒரு 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 புயல், ஒரு ஏதோ ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்து பொருளே வரல, அப்பனாலும் விலை அதிகமாகும் தான். அப்ப டிமாண்ட் அப்படியே இருந்து சப்ளை குறைஞ்சாலும் விலை அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாகி சப்ளை அப்படியே இருந்தாலும் விலை அதிகமாகும். அப்ப இந்த டிமாண்ட் யாரால ஏற்படுது? இவங்க ரெப்போ ரேட்டை குறைச்சனால ஏற்படும். புரியுதா? இப்ப டிமாண்ட் அதிகமாயிடுச்சு, கடைக்கு வரவங்களோட வரத்து அதிகமாயிடுச்சு. என்ன அப்ப அப்படியே பிசினஸ் அப்படியே வந்துட்டே இருக்காங்கட்டு பிசினஸ் பண்ண என்ன பண்ணுவாரு? சப்ளை கொஞ்சம் அப்படியே அதிகப்படுத்துவார். இது அப்படியே தொடரும். என்ன தொடரும்? சப்ளை அதிகப்படுத்துவார். இப்ப ஒரே ஒரு ப்ராடக்டா விற்கணும்னா ஓனர் எடுத்துருவாரு. ஒரு 2-3 ப்ராடக்டா விற்கணும்னா தெரிஞ்சவங்களை வச்சு வித்துருவாரு. 50 முறை விற்கணும்னா கடைக்கு ஆள் தேவை. அப்ப இதனால என்ன ஆகும்? எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், வேலை வாய்ப்பு அதிகமாகும். அப்ப விலைவாசி அதிகமாகுதே அப்படின்னு சொல்லி மக்கள் வருத்தப்பட்டு இருக்க சூழ்நிலையில இன்டைரக்டா எம்ப்ளாய்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகும் அந்த பக்கம். அதுவும் நல்ல விஷயம் தான். அப்ப இந்த இன்ஃபிளேஷன், விலைவாசி உயர்வு இல்ல, பணவீக்கம், இது ஒரு ஷார்ட் டேர்மா குறுகிய காலத்துக்கு பார்க்கறது நல்ல விஷயம் தான். அப்பதான் பணவரத்து அதிகமாகும், டிமாண்ட் அதிகமாகுது, சப்ளை ஜிடிபி அதிகமாயிட்டு இருக்கு, விலைவாசி எல்லாம் அதிகமாகும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகுது. அது ஒரு கட்டத்துக்கு நல்லதுதான். அப்படியே சப்ளை அதிகமாயிட்டே இருக்கு, டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கு, விலைவாசியும் கூட்டிட்டே இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் கூட்டிட்டே இருக்கு. ஆனா ஒரு காலத்துல விலைவாசி உச்ச கடத்துக்கு உயர்ந்துடும் இந்த இன்ஃபிளேஷன் போயிட்டே இருந்ததுன்னா. அப்ப மக்கள் வந்து தங்களை போராட்டத்தை தெரிவிப்பாங்க, எதுவும் வாங்க முடியாது. ஒரு கட்டத்துல டிமாண்ட் அதிகமாயிட்டே இருந்தாலுமே, சப்ளை அதிகமாயிட்டே இருந்தாலுமே, என்னதான் இருந்தாலும் ஒரு சில பொருட்களை தயாரிக்க முடியாது. அப்ப சப்ளை ஒரு கடத்துல நிற்கும், ஆனா டிமாண்ட் பாட்டு அதிகமாயிட்டே இருக்கும். அப்போ ஒரு கடத்துல பொருளை விற்க முடியாது, பொருளும் விற்காது, மக்களும் வாங்க மாட்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாம ஒரு கட்டாலும் சொல்ல மாட்டேங்க. அப்ப தகவல் ஆர்பிஐக்கு போகும். ஆர்பிஐ திரும்ப அப்படியே ரெப்போ ரேட்டை திரும்ப கொஞ்சம் அப்படியே அதிகப்படுத்துவாங்க. ரெப்போ ரேட்டை திரும்ப இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்ப பேங்க் வட்டி அதிகமா இருக்கேப்பா, ஐயோ நம்ம மாட்டிக்கணும்ட்டு பணத்தை கொஞ்சம் வாங்காது. அப்ப பேங்க்ல பணம் வரது குறையும். இப்ப பேங்கை வந்து பேங்க் ரேட்டை கொஞ்சம் கம்மியா வச்சிருந்தான், இவன்ட்ட பணமே இல்லை, மக்கள் வந்துட்டே இருக்காங்க வாங்க. அப்ப பேங்க் என்ன பண்ணும்? பேங்க் ரேட்டை கொஞ்சம் அதிகமாகும். வட்டி அதிகமாயிடுச்சு, மக்கள்கிட்ட பணம் வரது போவாது, மக்கள்கிட்ட பணம் வரது குறையும். இப்ப திரும்ப இந்த ரெப்போ ரேட் அதிகமாகி பணம் வரது குறைஞ்சது பாவம் கடைக்காரனுக்கு தெரியல. கடைக்காரன் திரும்ப சப்ளை அதிகமாயிட்டே தான் இருக்கான். மக்கள்கிட்ட பணம் வரத்து குறைஞ்சு விலை அதிகமாயிட்டே இருக்கு, குறைஞ்சிச்சு, விலை அதிகமாயிட்டே இருக்கு, மக்கள்கிட்ட பணம் குறைஞ்சிருச்சு. இப்ப டிமாண்ட் அப்படியே என்ன ஆகும்? குறையும். இந்த டிமாண்ட் குறைஞ்ச சப்ளைக்காரனுக்கு தெரியாம பொருள் அடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு கடத்துல பொருளை வித்தாகும். அப்ப டிமாண்ட் கம்மியாகி சப்ளை அதிகமாகிறப்ப அவர் அந்த பொருளை விற்கணுமே அப்படின்ட்டு விலையை என்ன பண்ணுவாரு? குறைப்பாரு. அப்ப இதுக்கு பேரு டீஃப்ளேஷன், பணவாட்டம் சொல்லுவாங்க. அப்ப நீங்க ரெப்போ ரேட் அதிகப்படுத்துறீங்கன்னா விலை குறையும், அதுக்கு பேரு டீஃப்ளேஷன், பணவாட்டம். சரி, விலையும் குறையுது, பொருளும் விற்க மாட்டேங்குது, அப்ப எம்ப்ளாய்மெண்ட் என்ன ஆயிடும்? குறையுது. இப்ப எம்ப்ளாய்மெண்ட் குறையுது, சப்ளை ஜிடிபி நாட்டுக்கு குறையிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கப்ப திரும்ப ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க? ரெப்போ ரேட்டை குறைப்பாங்க. அப்ப இந்த மானிட்டரி பாலிசியை பார்த்துக்கக்கூடிய அந்த ரெப்போ ரேட்டை குறைச்சி ஏற்றுறது ஆர்பிஐயோட பிரதான பணி. நீங்க நினைக்கிற மாதிரி பர்சன்டேஜ் கண்ணா போனாலும் ஏற்றி இறக்க மாட்டாங்க. ஒரு 0.1% ஏற்றி இறக்குனாலே அது எக்கனாமியில பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திடும். இதா
அப்ப இந்த சுழற்சி இருக்குல்ல, இததான் மானிட்டரி பாலிசி பணவியல் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துக்கிறது ஆர்பிஐ. சேம் டைம் இதுல இன்டைரக்டா இன்னொரு விஷயம் இருக்கு. அப்ப இன்ஃபிளேஷன் ஆகுறப்ப, விலைவாசி உயர்றப்ப எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். இது கெட்ட விஷயம்னா இது நல்ல விஷயம். ஆனா டிமாண்ட் குறைஞ்சு விலைவாசி குறையிறப்ப எம்ப்ளாய்மெண்ட்டும் குறையும். அப்ப நமக்கு இது நல்ல விஷயம்னா இது கெட்ட விஷயம். சேம் டைம் விலை உயர்ந்தால் பணத்தின் மதிப்பு குறையும். விலை உயர்ந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பொருள் 10 ரூபாய்க்கே கிடைச்சிச்சு, அது இப்ப 20 ரூபாய்க்கு தான் கிடைக்குதுன்னா இந்த 10 ரூபாய்க்கு மதிப்பு இல்லாம போயிருதுல, இப்ப பணத்தோட மதிப்பு குறையும். ரேட் இன்க்ரீசஸ், வேல்யூ ஆஃப் எ மணி டிக்ரீசஸ். விலை உயர்ந்தால் பணத்தின் மதிப்பு குறையும். அதே மாதிரி இந்த ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்தி விட்டு விலையை குறைக்கிறாங்கல்ல, அப்படி விலை குறைய குறைய பணத்தோட மதிப்பு அதிகமாகும். 10 ரூபாய்க்கு கிடைச்ச பொருள் 5 ரூபாய்க்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த 5 ரூபாயோட மதிப்பு அதிகமாயிடுச்சு. ஸோ பணத்தின் விலை உயர்ந்தால் மதிப்பு குறையும், விலை குறைந்தால் மதிப்பு அதிகமாகும். ரேட்டு குறைஞ்சா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ரேட் அதிகமான வேல்யூ குறையும். புரிஞ்சா? இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன், ஆர்பிஐ, மானிட்டரி பாலிசி, ரெப்போ ரேட்டு எல்லாமே நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிற வீடியோஸ் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.